Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அவள் இப்போதான் வெளியே போயிருக்கிறாள். இந்த செயல்பாடு முடிந்து விட்டது. ஆனால் எப்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது? இப்பதான். இங்கு நாம் பயன்படுத்துவது present perfect tense. அவள், she, அதற்குரிய உதவி வினைச்சொல்லாக has means she என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். She has just gone out. அவ இப்பதான் இங்கே வந்திருக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? She has just come here. இது போலத்தான் நீங்க நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டும். அவர் இப்போதான் மதிய உணவு சாப்பிட்டு இருக்கிறார். He has just eaten lunch. or நீங்க சாப்பிட்டு என்பதற்கு take என்பது நாங்க பயன்படுத்தலாம். அப்ப take இந்த V3 form என்ன? taken. He has just taken lunch. இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி சொல்லி பழகலாம். அவர்கள் இப்போதான் வந்தடைந்திருக்கிறார்கள். They have just arrived. தயவு செய்து யோசிச்சு சொல். சில பேர் எந்த வித சிந்தனையும் படப்பட பேசுவாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? தயவு செய்து யோசிச்சு சொல். Please think it over and tell me. நான் உனக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல முறை திருப்பி சொல்லி இருக்கிறேன். I have told you many times. இதை நீங்க பேசல சுருக்க வடிவம் பயன்படுத்தி சொல்லலாம். I've told you many times. அவள் அவனுக்கு 2 முறை சொல்லி இருக்கிறாள். ஒரு கையில 2 தடவை சொல்லி இருக்கிறாள். She has told him twice. 2 வாரமாகவே அவள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள். எவ்வளவு காலமாக? How long? 2 வாரமாக. ஒரு கால அளவை குறிக்கிறோம். அப்போ இங்கு for என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். She has been ill. She has been sick. She has been not well for 2 weeks. She has been ill for 2 weeks. அவன் கடந்த வாரத்தில் இருந்தே சுகயீனமாக இருக்கிறான். அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். எப்ப இருந்து? கடந்த வாரத்தில் இருந்து. A specific point in time. ஒரு டைம் நாங்க குறிப்பிட்டு சொல்றோம். He has been ill since last week. பேசுவதை அல்லது கதைப்பதை நிறுத்திவிட்டு சாப்பிடு. ஏதோ ஒன்று செய்துட்டே இருக்கிறாங்க, அதை நிப்பாட்டிட்டு சாப்பிடு. Stop talking and eat. எழுதுவதை நிறுத்திவிட்டு கவனி. நாங்க யாருக்காவது படிப்பிச்சிட்டு இருக்கிறோம், அந்த நேரம் அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றோம்? எழுதுறதை நிறுத்திட்டு கவனி. இல்ல அவங்க நிஜமாவே தங்களோட வேலையில ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க சொல்றத அவங்க கவனிக்கணும்னு விரும்புறோம். அந்த நேரத்துல நாங்க இத போல சொல்லலாம். Stop writing and listen. ரொம்ப இலவா இருந்துச்சா? இது போன்ற வாக்கியங்கள் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பேசிக்கொள்கின்றோம். இதே பேட்டர்ன்ல வேற என்னென்ன வாக்கியங்களை எல்லாம் நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தலாமோ அவற்றை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. Practice makes you perfect. I can correct it and I can help you. இதே போல
மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.